Bye.
இடி இடிச்சது மாதிரி உங்களெல்லாம் சந்திக்கும் போது அது ஒரு மன மகிழ்ச்சியாக தாப்பா இருக்கு. அதுலேயும் எங்கள் அப்பாவை சந்திக்கும் போது எங்கள் அப்பா இங்கே ஈகே ராமசாமி அப்பா பெட்டி வாசிக்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். நான் உண்மையை சொல்கிறேன். வரும்போதே நான் மனசில் நினச்சிக்கிட்டே வந்தேன். நான் சின்ன பிள்ளைல நான் டவுசர் போட்டு உட்காந்து நாடகம் பார்த்துருக்கேன். காளையார் கோவிலில் அந்த கோபுரத்துக்கு முன்னாடி பெரிய கலையரங்கம் இருக்கும். அதில் வந்து அப்போ பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு வந்து அடி கோமாதா நீ இந்த ஊரை காக்கிற குலமாதா, அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ்.
அப்போ நான் சின்ன பிள்ளையில பார்த்தது இன்னும் எங்கள் அப்பாவை நான் சந்திக்கும் போதெல்லாம் அது எனக்கு நினைவு இருக்கும். ஆமாம், அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு ஆறுமணி சக்கரவர்த்தி அப்பாளுடைய நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் இந்த ரசிகர் புண்ணியத்தில், ஆண்டவன் கடவுளுடைய புண்ணியத்தில் என்றைக்குமே நாடக கலைஞர்கள் எல்லாருமே ஆமாம் அப்பா ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த நாடக ரசிகர்களுக்கு என் தலை தாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கலைப்பணியை தூங்குகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஆமாம், ஆண்டவ புண்ணியத்தில் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சாமியை எல்லாருமே கும்பிட்டுருப்பீங்க, அன்னதான சோறும் நல்லா தின்றுப்பீங்க, தின்னுபிட்டு எங்களுக்கும் சோறை போட்டிருக்கீங்க. நீங்கள் அன்னதானம் சோறை போட்டுவிட்டு நல்லா தின்னுபிட்டு இப்போ செமிக்காமல் கூட பாதி பேர் உட்காந்துருப்பீங்க. இந்த நாடகம் பார்க்குறதுல கொஞ்சம் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. நாங்கள் நடிக்கிறவங்களுக்கு எங்களுக்கு கையை காலை பிடிச்சி விசு விசுன்னு இழுக்கும் போது பார்க்குற உங்களுக்கு கையை காலை பிடிச்சி இழுக்கத்தான் செய்யும். என்னை வளர்த்த ஐயாக்களை கூதடிச்சுன்னா நீங்கள் போகிறவங்க போங்க, நான் இன்னைக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆமாம், மேற்கொண்டு அப்புறமாட்டிக்கு ஏதாவது காய்ச்ச வந்து கொல்லக்குடி காளியத்தால போய் மண்ணை வாரி தூத்தி பப்புன்காரன் எடுவட்ட வையா உட்கார வச்சு எங்களை கொண்டு விட்டாண்டா கொண்டு அப்படின்னு எங்களை போட்டு திட்டக்கூடாது, எதுவும் காசு வெட்டிலாம் போட்டுறக்கூடாது. ஆமாம், இருக்கிற மாதிரி இருங்க, உங்களுக்கு இருக்கிற வரையும் இருக்க தெம்பு இருக்கிற வரையும் இருங்க, போகிறவங்க போயிருங்க. ஆமாம், இன்னைக்கு நாம் வலுக்கட்டாயப்படுத்த மாட்டேன், ஏன்னா குளிர் வாடை கொண்டு எடுத்துப்படுது. அதனால ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கடவுள்னு சொன்னோடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. பக்திக்கு எனக்கு ரொம்ப தூரம். நான் சின்ன பிள்ளைலேருந்து சாமி கும்பிட மாட்டேன், அது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம ஊரில் இப்போ ஆலம்பச்சேரியில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்குதுன்னு வைங்க. திருமணம் நடந்த உடனே பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, டேய் போங்கடா நம்ம ஊர் குலசாமியை கும்பிட்டோங்கடா, நல்லா இருப்பியடா அப்படின்னு பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. நடந்த உடனே என் பொண்டாட்டி நீ கோயிலுக்கு சாமி கும்பிட கூப்பிட்ட உடனே என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், இங்கே வாடி சாமி கும்பிட பழக்கம் எனக்கு இல்லை, நீ வேணா சாமி கும்பிட்டு வா, உன் விருப்பத்தில் நான் தலையிடலை அப்படின்ன உடனே என் பொண்டாட்டி கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருப்பா போல. கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது அந்த கோயிலை பார்த்துக்க 4 பயலுக என் பொண்டாட்டியை கேலி பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தன் என் பொண்டாட்டியை இடிச்சுவிட்டேன். இடித்த உடனே என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் சாமி கும்பிட போனேங்க, என்னை 4 பேர் கேள்வி பண்ணுறாங்க, ஒருத்தன் இடிச்சு விட்டாங்க அப்படின்னு எந்த பொண்டாட்டியும் புருஷன்கிட்ட சொன்னா புருஷனுக்கு கோவம் வரணும். ஏன்னா தான் பொண்டாட்டியை இடிச்சா கேள்வி பண்ணா கோவம் வரத்தானே செய்யும். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, கோவம் வரல, ஒரு மசுரும் வரல. ஏன்னா திருவள்ளுவர் சொல்லுவதே ஞாபகம் வந்துச்சு, என்னார் செய்தார் முற்பகல் விளையும் தன்னால் தாமே கெடும் அப்படிங்கிற ஒரு குரல் ஒன்று இருக்கு. ஏன்னா நாம கல்யாணம் காட்சி பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதை இப்போ 4 பேர் பயலுக்கு கோயில் நின்று அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இருந்தாலும் பொண்டாட்டிக்கு முன்னாடி சிரிக்க முடியாது. சிரிச்சோம்னா ராத்திரி கஞ்சி ஊற்ற மாட்டான், ராத்திரி படுக்கும் போது இப்படி குண்டியை திருப்பி படுத்துக்குருவா, இது தேவை மசரா அப்படின்ட்டு அவள்கிட்ட ஒரு பில்டப் பண்ணேன். யாரு ஆளை மட்டும் காட்டு, பிட்டுப்புறம் பிட்டு ஆளை மட்டும் காட்டு அப்படின்னு. என் பொண்டாட்டி அறிவானவ, ஏன் கோபப்படுறிய, எதுக்கு கோபப்படுறிய, நீங்கள் என்னோட கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்தா இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டான். நான் தான் சாமி கும்பிட மாட்டேனே, மறுபடியும் கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றேன். உங்களுக்கு கோயிலுக்கு சாமி கும்பிடவா கூப்பிட்டேன், நீங்கள் வாட்டுக்கு கோயில் வாசலில் நில்லுங்க, நான் சாமியை கும்பிட்டு வர்றேன், 2 பேரும் சேர்ந்து போவோம் சேர்ந்து வருவான் அப்படின்னா. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறுநாள் கோயிலுக்கு சாமி கும்பிட போனான், ஷேப் லைட் அடிக்காத போய். மறுநாள் சாமி கும்பிட போனேன், என்னையும் கூப்பிட்டா. நானும் சரி பொழுது போகாமல் இருக்குமே அப்படின்ட்டு என் பொண்டாட்டி பின்னாடியே போனேன். போன உடனே நான் வாட்சப்பில் நின்றேன். என் பொண்டாட்டி என்ன பண்ணா, என் பக்கத்தில் இப்படி செருப்பை அப்படி கழட்டி போட்டான். அவள் செருப்பை, என்னடி செருப்பை பார்த்துக்கிறவா அப்படின்னு நான் கேட்டேன். செருப்பு வாட்டுக்கு கிடக்கட்டும், நீங்கள் வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லடி அவனாவது செருப்பு எடுத்தா ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்கணும்ல, செருப்பை பார்த்துக்கிறவான்னு கேட்டேன். அதுக்கு என் முன்னாடி சொன்னான், செருப்பு வாட்டுக்கு கிடக்கட்டுங்க, நீங்கள் வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா. அப்போ இதுலேருந்து ஆம்பளையால் என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது, இந்த செருப்புக்கு சம்மந்தானா நீ, இந்த செருப்பும் கோயிலுக்குள்ள வராது, நீனும் கோயிலுக்குள்ள வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆம்பளை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போயிட்டா. கும்பிட போன உடனே 2 பேர் வந்தாங்க. வந்த உடனே அண்ணே அப்படின்னாங்க, சொல்லுங்க தம்பி அப்படின்னு. செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளோனே வாங்குறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கோபம் தாங்கலை. ஏன்டா எடுவட்ட வழியில் அந்த கோயிலை பூரா குத்தே கெடுத்து நான் என்னடா செருப்புக்கு டோக்கனால போட்டுக்கிறேன், போறீங்களாடா அப்படின்னு பாரு. 2 பேரும் விறுவிறுன்னு போனாங்க. போகிறவங்க என்ன பேசிக்கிட்டு போகிறாங்கன்னா, அண்ணன் பொம்பளை செருப்புனா பார்த்துக்குருவாருல, ஆம்பளை செருப்பு பார்த்துக்கிற மாட்டாருல, ஏன்னா கழட்டி கிடக்கிறது என் பொண்டாட்டி செருப்புல, இப்படி சொல்லிக்கிட்டு போனாங்க. எனக்கு கோபம் தாங்கலை. என் பொண்டாட்டி சாமியை கும்பிட்டு வெளியே வந்துட்டேன். வந்தவொடனே போடி பிக்காளிச்சிருக்கி முகரைய பாரு முகரைய, நீ வாட்டுக்கு சாமி கும்பிடுவாங்க பூமி கும்பிடுவாங்க அப்படின்னு 2 பேருக்கு செருப்பை போட்டு கழட்டி போட்டு எவ்வளவு டோக்கன் வாங்குறியா அப்படின்னு கேட்குறேன். கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு. என் முன்னாடி ஏன் கோபப்படுறீங்க, பேசாம இருங்க, பொறுமையா இருங்க, நாளைக்கு நீங்கள் வரும்போது கோயிலுக்குள்ளே வந்துருங்க அப்படின்னா. நான் தான் சாமி கும்பிட மாட்டேன், மறுபடியும் என்னை கோயிலுக்குள்ளே கூப்பிடுறிய அப்படின்னு என் முன்னாடி சொன்னான்.
ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? ஆமாம் போவேன். கல்யாண மண்டபத்துக்குள்ளே போவில்ல, அது மாதிரி இது ஒரு மண்டபம் மாதிரி நினச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னா. மறுநாள் என் பொண்டாட்டி பேச்சை தட்ட முடியாமல் மறுநாள் போனேன். அன்னைக்கு தான் தம்பி மதன்ராஜ் அந்த கோவிலில் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைலாம் நடக்கிறத என் கண்ணால் பார்க்குறேன். எல்லாரும் கையெடுத்து அந்த தெய்வத்தை இப்படி வணங்கிக்கிட்டே இருந்தாங்க. என் பொண்டாட்டி இப்படி கையெடுத்து வணங்கிட்டே இருந்தா. நான் பக்கத்தில் நின்றேன். என் பொண்டாட்டி என்ன ஒன்றா இப்படி லேசா அப்படி இடிச்சா. என்னடிய பொண்ணு கும்பிடுங்க அப்படின்னா. எனக்கு தான் பக்தியே இல்லையே, அப்புறம் எப்படி கும்பிட சொல்ற அப்படின்னு என் முன்னாடி சொன்னான். தேசிய கீதத்தை யார் பாடணும்னு கேட்டா. தேச பக்தி உள்ளவன் பாடணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ தேசத்துறையும் சேர்ந்துக்கிட்டேன் பாடுறேன், சும்மா கும்பிடுங்க அப்படின்னா. அன்னைக்கு கையெடுத்து கும்பிடுத்தேன். இதுவரையும் நான் தெய்வத்தை வணங்கிட்டு தான் இருக்கேன். தெய்வத்தை வணங்கணும், ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு. ஆமாம், இதுக்கெல்லாம் கைதட்டலாம். கோத்தாங்கம்மான பேசினா தான் கைதட்டுவியோ போல, நல்ல பருப்பு சாம்பார் தின்றுப்பியோ போல, செமிக்காம உட்காந்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் இந்த சைடில் கொட்டையை போட்டதை நினைக்கும் போது இப்போ தான் எனக்கு வவுத்திரச்சலாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் பனியில் காய விட்டுருக்கணும். உங்கள் பூரம் பாவம் பனியில் காய்கிறாங்க. நீங்கள் நல்ல சைஸாக உட்காந்துருக்கீங்க. உண்மையான விஷயம். இங்கே வெளியில் உட்கார கூட உள்ள தான் கொஞ்சம் நேரம் தண்ணியாக விழுவும். அதனால தெய்வத்தை வணங்குங்க. அதாவது பக்திக்காண்டி சாமி கும்பிட்ற ஒரு இதுதான், ஆனால் பைத்தியமாக சாமி கும்பிட்றது ஒரு இதுதான். பக்திக்காண்டி சாமி கும்பிடலாம், ஆனால் பைத்தியமாக சாமி கும்பிடக்கூடாது. இன்னொன்று, தெய்வத்துக்கிட்ட வேண்டும் போது இந்த பெண்கள்கிட்டலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். கழுத்து நிறையா 30 40 நெக்லஸ் தங்க செயினை கொண்டுக்கிட்டு போய் சாமி பத்தியா என் புருஷன்ட்ட கரைச்ச பண்ணி நேற்று தான் இந்த செயின் வாங்கினேன், நல்லா இருக்கா அப்படின்னு போய் சாமிகிட்ட கட்டக்கூடாது. எல்லாமே அவன் கொடுத்தது, ஆத்தா கொடுத்தது, அந்த ஐயா கொடுத்தது. அவன்கிட்ட போய்கிட்டு நல்லா இருக்கா மயிரை பிடுங்குதா அப்படின்னு போய் காட்டக்கூடாது. என்னைக்குமே ஆண்டவன் ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஒருபோதும் சத்தியமாக விரும்பவே மாட்டேன். எளிமையான மனிதர்களை மட்டும்தான் இறைவன் விரும்புவேன். அதனால அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை எழுதி தூங்குகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கைமாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கைமாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. தாகை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்தா தலைவணங்காமல் வாங்கிடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சபைகள் எல்லாம் ஏளனமாக பேசுமடா. காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணமை இருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணமை இருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது தருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு அது
எடுத்தவன் எரிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தா சிரிப்பான் எடுத்தவன் முடிப்பான் எடுத்தவன் வெளிப்பான் அடுத்தவன் பார்த்தா சிரிப்பானே சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பது சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் காசு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு கையிலும் பையிலும் காசு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளையாட்டும் பொம்மைகள் எல்லாம் காலைகள் ஓடும் பின்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கைக்கு கை மாறு பணமே உன்னை கை பத்தனிடத்தில் மனமே கைக்கு கை மாறு பணமே உன்னை கை பத்தனிடத்தில் மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ இது போதும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ இது போதும் போது சொல்வதுண்டோ கைதுடுங்க எங்க அப்பா வாய்ச்சார் வர் கம் இன்னைக்கு பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அதில் தான் நான் டைமிங்கை விட்டுட்டேன் ஆச்சிப்பா வாய்ச்சி அதில் பார்த்து மெய் மறந்து இப்படி வாய்க்கணும்ல வாய்ப்பு இல்லை இல்லை அதுக்கு நான் என்ன பண்றது ஆமாம் என்ன கரத்திலும் கைதட்டி அன்பு ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் என்ன கரத்தில் புன்னகரமாக விளங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலநெட்டூர் பஞ்சாயத்து ஆலம்பச்சேரி கிராமத்தில் அமைந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சாத்தார் உடையவர் திருக்கோவில் அஷ்டமந்தன மகா கும்பாசிய விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சாத்தார் உடையவர் கோவில் பங்காளிகள் இளைஞர்கள் சார்பாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்னொலி கலையரங்கில் மதிப்பு மரியாதைக்குரிய மானாமதுரை உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலும் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு திரு வள்ளிதர்மன நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவுள்ள கலை மாமணிகள் சென்னடமலா வெற்றி முரசு கொட்டி தனக்கொரு பாணியை நாட்டிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தேத்தாங்குளத்தைச் சேர்ந்த மதிப்பு மரியாதைக்குரிய எம் ரவிதரன் அவர்கள் இன்று தினம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயிலின் குரலோசைவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு மகளுமாகிய மதுரையைச் சேர்ந்த மீனாட்சி அவர்கள் இன்றும் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாயகன் துடிப்பாக பேசக்கூடிய நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார் உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய கருவூரை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் எஸ்விபி கீதப்பிரியன் அவர்கள் இன்று தினம் கலகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு விலைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஹார்மோனி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு அப்பாமாகிய மதிப்புரிய கள்ளிக்குடியை சேர்ந்த கே ராமசாமி அன்பு அப்பா அவர்கள் இன்றும் ஹார்மோனி பண்பாட்டை சேர்ப்பார்கள். ஹலோ தமிழ்நாட்டு கலையுலகின் திலகமே தமிழ்நாட்டு நம்பிய அன்பருக்கு நலம் தரும் தமிழ்நாட்டில்
இங்கு சிறந்த முறையில் ஆறுமயத்தை சேர்த்து கொண்டிருக்க உரிய அருமை பாசமிகு அன்பு அப்பா கள்ளிக்குடியை சேர்ந்த ஈகே ராமசாமி அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக கோடிகடி குமரன் மிருதங்க வித்துமான் மிருதங்க சக்கரவர்த்தி என்ற பல பட்டங்கள் பெற்று அருமை மரியாதைக்குரிய அன்பு அண்ணனுமாகிய கள்ளிக்குடியை சேர்ந்த வி.எம். சிங்கத்துறை அவர்கள் இன்று மிருதகமன் தொப்பி அந்த வேலா அப்படி சொன்னேன். சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய கள்ளிக்குடியை சேர்ந்த வி.எம். சிங்கத்துறை அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆமா, ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மிருதங்கம்னாவே மதிமுறையாகுரிய கள்ளிக்குடியை சேர்ந்த அன்பு அண்ணன் சிங்கத்துறை அண்ணன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக பலபாத்திய மன்னன் பலபாத்திய மாஸ்டர் என்று போற்றக்கூடிய மதிமுறையாகுரிய அருமை பாசமிகு அன்பு தம்பியுமாகிய குலசேகர நல்லூரை சேர்ந்த பி.எம். மதன் ராஜா அவர்கள் இன்று தினம் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
இங்கு சிறந்த முறையில் பலவத்தை திசைத்து மரியாதைக்குரிய அன்பு தம்பியுமாகிய குலசேகர நல்லூரை சேர்ந்த மதன் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக எங்க தாயின் தந்தையாக விளங்கக்கூடியது முறையோடு தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அப்பா ஏன்னா அதை சேர்ந்த எம் ஐயனார் அவர்கள் இடமும் தாளத்தை சேர்ப்பா. இங்கு சிறந்த முறையில் கண்ணுக்கு அவர் வண்ண திரைக்காவி அமைத்த டி.எஸ். வெள்ளைச்சாமி சீன்கமணி உச்சநேந்தலை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இங்கு சிறந்த முறையில் பந்தல் கொட்டகை மேடை அமைத்த இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிக்கும்படியா உரிய ஜெனரேட்டர் வசதியுடன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சபிதா ஆடியோஸ் உரிமையாளர் எம் அழகர் சாமி ஆலம்பச்சேரி. சபிதா மனிதன் மனிதன் வந்தான் மனிதன் ஆயுதோடு செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்பு தேடி நாட்டு நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக சகியும் பிறருக்காக துணியும் மனிதன் 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 வந்தான் மனிதன் ரகரகமா போடுறாரு கலைஞர். ஆமா மைச்செட்டு போடுறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த பாட்டை ரசிச்சு போடுறோம் பாரு, அதுதான் உண்மையான கலைஞர். எங்க சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையா உரிய ஆலம்பச்சேரியை சேர்ந்த சபிதா ஆடியோஸ் உரிமையாளர் எம் அழகரசாமி அவர்களுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய என் உடன்படாத அன்பு சகோதரர் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடகம் சிறப்பாக அமையினாவே முதல்ல அந்த ஒளிவரிக்கை செம்மையா இருக்கணும். இந்த ஒளிவரிக்கையை தெரிவு செய்த அன்பு கிராமத்தார் உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். மைண்ட் செட் அமைகிறதும் மனைவி அமைகிறதும் ஒன்று. எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும் ஆச்சை இருக்கத்தான் செய்யும். பொண்டாட்டி கட்டி இன்னைக்கு காலத்தில் பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்தோம்னா டப்பா கிழிஞ்சு வரும். ஒரு சிப்ப அரிசி 1850 ரூபாய்க்கு விற்கிறாங்க நவா பரிசி. அதுலயும் பழைய அரிசி வாங்கினா காலையில கஞ்சிக்கு நல்லா விரை கட்ட மாதிரி கிடக்கும். புது அரிசி வாங்கணும்னா காலையில கஞ்சி கூழு மாதிரி போயிருதான். ஆமா, அதுக்கப்புறம் சுத்தமான நல்லெண்ணெய் 250, அப்புறம் ஜீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் மிளகு பச்சை மிளகாய் பூண்டு கீண்டு மயிறு மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை புடுங்க. அந்த அக்கா சிரிக்குது, அது என்ன நினைச்சு சிரிக்குதுன்னு எனக்கு தெரியும். இப்படி வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்தை பையன் உனக்கு என்ன மயத்துக்கு பொண்டாட்டி. ஆமா, எங்கள் சிறந்த முறையில் ஒளி அமைத்த சபிதா ஒளிபரப்பு நிலையத்தர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இங்கு வருகை தந்துள்ள கலைஞர்களுக்கு மதிக்குமரியாக உரிய ஆலம்பச்சேரியை சேர்ந்த கிராமத்தின் சார்பாகவும் பங்காளிகள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் இங்கு வருகை தந்துள்ள கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுகிறது. இங்கு 6 மணித்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அப்பா கள்ளிக்குடியை சேர்ந்த ஈ.கே. ராமசாமி அன்பு அப்பா அவர்களுக்கு, ஆமாம் உங்களுக்கு அப்பாவா சித்தப்பா, ஆமாம் ஆமாம் அண்ணன் புளிச்சட்டை போட்டிருக்க அண்ணனுக்கு எங்கள் அப்பா வந்து சித்தப்பா. அதற்கு அடுத்தபடியாக இங்கு மிருதங்கத்தை இசைக்கும் கள்ளிக்குடியை சேர்ந்த அருமையான வி.எம். சிங்கத்துறை அவர்களுக்கு, ஆமாம் அண்ணன் ஊதா கலர் சட்டை போட்டிருக்க அண்ணனுக்கு வந்து மச்சினே தங்கச்சி வீட்டுக்காரு அவர் அப்படித்தான் சொல்ல சொன்னார் சார். ஆமாம், அதற்கு அடுத்தபடியாக பலவத்திய மன்னன் பலவத்திய மாஸ்டர் அன்பு தம்பி மதன் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு தாளத்தை சேர்க்கும் அருமை அப்பா எனதை சேர்ந்த மதிமுறையாகுரிய ஐயனார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் தாய்மார்கள், ஆமாம் எல்லாருடைய சார்பாகவும் பொன்னாடை அணிவிக்கப்படுது. இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சபிதா ஒளிபரப்பு நிலையத்தர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஒளி இங்கு சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு அனைத்துக்குமே ஒளி அமைத்த சிறந்த முறையில் மதிமுறையுடைய அங்க சபிதா ஒளிபரப்பு அழகர் சாமி. இங்கு பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கும் கொல்லங்குடியை சேர்ந்த தன்ராஜ் எனக்கு பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது.
யூடியூப் சேனல் சொல்லி ஆமா இங்கு சிறந்த முறையில் எங்களை ஒளி நாடகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மதிமுறையாகுரிய மாயகுலத்தை சேர்ந்த யூடியூப் சேனல் மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் அதற்கடுத்தபடியாக அருமை தம்பி தமிழ் கலாச்சாரம் யூடியூப் சேனல் குறுந்தனையந்தலா தம்பி ஊரு குருவியந்தல் ஆமா தம்பி ஊரு பாண்டியன் ஆமா தமிழ் கலாச்சாரம் யூடியூப் சேனல் பாண்டியன் குருவியந்தலை சேர்ந்த அன்புள்ளத்திற்கு பொன்னாடி அணிக்கப்படுகிறது மாயகுலத்தை சேர்ந்த யூடியூப் சேனல் மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஹலோ எங்களுக்கெல்லாம் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய ஆலம்பச்சேரி சேர்ந்த அன்பு கிராமத்தாரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெண்ணடி பிறந்த மக்கள் ஏமா பெண்ணடி பிறந்த மக்கள்னா அந்த பிறந்த மக்கள் தானே அது பெண்ணடி பிறந்த மக்கள் நம்ம வீட்டு பக்கம் பிறந்த மக்கள் சரி எல்லாமே ஒன்று தானே ஆமாம் அத்தனை உள்ளங்களுக்கும் சார்பாக எங்கள் நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்து வணக்கத்தை தெரிந்து கொண்டு அதற்கடுத்தபடியாக பெண்ணடி பிறந்த மக்கள் சார்பாக ஆமாம் அன்னதானம்லாம் வழங்கியிருக்காங்க அத்தனை பெண்களுக்கும் பிறந்த மக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பொதுமக்கள் அனைவருக்கும் அன்புடன் அழைக்கின்றோம். அருள்மிகு ஸ்ரீ சாத்தார் உடையவர் ஐயனார் கோவில் பங்காளிகள் மற்றும் இளைஞர்கள் ஆலம்பச்சேரி என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர் மகிம் அதிமுறையாகுரிய அருமை பாசமிகு அன்பு அப்பா கள்ளிக்குடியை சேர்ந்த ஆறுமணி சக்கரவர்த்தி ஈ.கே. ராமசாமி அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் ஆறுமணி சக்கரவர்த்தி கள்ளிக்குடியை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு அப்பா ஈ.கே. ராமசாமி அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்தருவார் என்பதை தெரிந்து கொண்டு ஆடல் அரசி அமனிய சுந்தரி காமிக்க அரசி பிள்ளை தக்காளி பழம் மாதிரி தக்காளி பழமா அல சுண்டுனா தெரிக்கும் பாரு ரத்தம் அண்ணே உலக பிராட் அடிக்குது கலர் காலையில பிள்ளை பவுடர் அடிச்சிட்டு முகரைய மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க வேண்ட கிழமை கூட எந்திரிச்சு பார்க்க மாட்டேன் எங்க முகர ஊரா அப்படித்தான் இருக்கும் சூப்பர் பிள்ளை மதிக்கு மரியாதைக்குரிய புதுகையை சேர்ந்த ராதா செல்வி அவர்கள் இடம் டான்ஸ் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முன் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள கொல்லங்குடியை சேர்ந்த பி.கே. தன்ராஜ் அடியை பப்புனு காமிக்கிறான் என்ன வளர்த்த ஐயாக்களா எங்களெல்லாம் வரவழைத்து பெருமை சேர்த்த மதிமுறையாகுரிய ஆலம்பச்சேரியை சேர்ந்த அன்பு இளைஞர்களுக்கும் பங்காளிகளுக்கும் கிராமத்தார்களுக்கும் நம்ம பிறந்த மக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களெல்லாம் இந்த பணிகளிலும் வராமல் அலைகடலாம் திறந்து காண வந்துள்ள சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை ஊர் பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்த மரியாதைக்குரிய அன்பு அப்பா ஈ.கே. ராமசாமி அப்பா அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி கலந்த வணக்கம். எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் மாயகுலத்தைச் சேர்ந்த மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் அதற்கடுத்தபடியாக தமிழ் கலாச்சாரம் பாண்டியன் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். சாப்பாடு ஏற்பாடு செய்த எங்கள் நடிகர்களுக்கு அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளை தள்ளி உடனே நேரமாகி போச்சு. வர்றேன். நன்றி வணக்கம். ஹலோ 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 தோட்டத்தில் மாட்டி கட்டி பத்திருக்கும் தோட்டத்தில் மாட்டி கட்டி பத்திருக்கும் சொத்துக்குள்ள பத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லட்டி மனசு கட்டிடுமே சொத்துக்குள்ள பத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக இல்லட்டி மனசு கட்டிடுமே தோட்டத்தில் மாட்டி கட்டி பத்திருக்கும் சுத்தி ஓடுதையா குமாரு சிங்காரம்மா ஊரு அது சென்னைன்னு பேரு ஊரை சுத்தி ஓடுதையா குமாரு தொட்டாக்கும் தொட்டையிடம் குமனுக்கும் குவமிட்டு பேரு சொன்னவங்க வாய்மனுக்கும் கண்ணகி வந்த கண்ணடிக்க கூட்டமுங்க மதுரையை எரிச்சவாய மனசு மாற கூடுமுங்க இன்னுமுங்க சொல்லட்டுமா இன்னமும் கதையை சொல்லட்டுமா நித்தமும் வீதியில் ஊர்வலமா புத்தரிக்கு பட்டண வந்தா போல மரப்பில ஏறிக்குமா தொட்டத்தில மத்தி கட்டி பத்திருக்கு தொட்டத்தில மத்தி கட்டி பத்திருக்கு சொத்துக்குள்ள மத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக கிளட்டி மனசு கட்டிடுமே சொத்துக்குள்ள மத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக கிளட்டி மனசு கட்டிடுமே பக்கத்தில் மத்தி கட்டி பத்திருக்கு
கற்பமான கட்சிகளும் வாங்கி இங்கே கட்டிடங்கள் கட்டிருக்கு. கஷ்டப்பட்டு ஏழைக்கெல்லாம் கட்டாந்ததான் இருக்கு. கல்யாண மண்டபங்கள் கட்டி வச்சு காத்திருக்கு. கைகளிலே காசு இல்லை கண்ணி பெண்ணு முத்திருக்கு. இன்னமும் கதையை சொல்லட்டுமா குப்பைய கூடையில் நல்லட்டுமா? இன்னமும் கதையை சொல்லட்டுமா குப்பைய கூடையில் நல்லட்டுமா? சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு பட்டண கைகளை சுத்ததே. பட்டத்தில் மத்தி கட்டி பத்திருக்கு பத்திருக்கு. பட்டத்தில் மத்தி கட்டி பத்திருக்கு சொத்துக்குள்ள மத்திய கட்டிற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக இலக்கி மனசு கெட்டிடுமே. சொத்துக்குள்ள மத்திய கட்டிற பட்டணமே கொஞ்சம் கட்டியாக இலக்கி மனசு கெட்டிடுமே. நன்ன